போர்த்துகல் நாட்டிலுள்ள மொந்தே மோரா என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1495 ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் பிறந்தார் இறையோவான். தன் 8வது வயதில் ஸ்பெயின் நாட்டின் அருட்தந்தை ஒருவரின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட இறையோவான் தன் பெற்றோரை விட்டு அருட்தந்தையோடு சென்றார். அருட்தந்தையிடமிருந்து பிரிந்த இவர் செல்வந்தர் ஒருவரிடம் 27 ஆண்டுகள் ஆடுகள் மேய்த்து பின்பு அரசன் 5ஆம் சார்லஸின் போர்ப்படையில் போர் வீரரானார். இறைபக்தியில் சிறந்திருந்த இவருக்கு குழந்தை இயேசு காட்சியளித்து இறையரசின் பணிகளைச் செய்வதற்கு பணிக்க இறை யோவான் ஆப்பிரிக்காவில் அடிமைகளாக இருந்த மக்களை மீட்டெடுக்கும் பணிகளைச் செய்தார். ஸ்பெயின் நாட்டில் தன் இறைபணிகளை தொடர்ந்த இவர் புத்தகங்களை விற்று அதில் கிடைக்கும் தொகையில் ஏழைகளுக்கு உதவிகள் செய்தார். ஒருத்தல் முயற்சிகளினால் உடல் நலிவுற்ற இறையோவான் புனித அவிலாஜானின் ஆறுதலை பெற்று அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்த இறையோவான் நிமோனியா காய்ச்சலினால் உடல் நலிவுற்று கிபி 1550 ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். தன் வாழ்வினில் நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த இறையோவானை திருத்தந்தை 8ஆம் அலெக்சாண்டர் கிபி 1690 ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் புனிதராக உயர்த்தி புத்தக விற்பனையாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித இறையோவானின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்காகவும் அவர்கள் சமூக பொறுப்போடு பணியாற்றுவதற்காகவும் ஜெபிப்போம்.